இன்னைக்கு இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ வெல்கம் பேக் டு சீரிஸ் தமிழ். கட் பண்ண அப்படியே மூங்கில் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அமைதியான வீடை தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா நம்ம கமிஷனரும் பூவும் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அப்ப நம்ம கமிஷனர் கிட்ட இருக்கிற ஒரு குழந்தை வந்து பயங்கரமா அழுக. அவரு வந்து இந்த குழந்தைய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பூ வந்து பயங்கரமா சிரிக்கிறா. ஒரு பெரிய ஆர்மியோட போய் எதிரிங்க எத்தனை பேர் வந்தாலும் சண்டை போட்டுடலாம் போல, ஆனா இந்த 2 வாண்டங்களை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ சொல்ல, அதுக்கு நம்ம கமிஷனர் வந்து அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டியா இருந்து நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற. எனக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம குழந்தைங்களை ஒருத்தனை நல்லா படிக்க வச்சு அறிவாளி ஆக்கணும். அதாவது உன்ன மாதிரி இன்னொருத்த என்ன மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு பெரிய வீரனா மாத்தணும். அப்பதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்ற? இதுவும் நல்லா இருக்கே. நீ என்ன சொன்னாலும் அது எனக்கு ஓகே தான், ஏன்னா நீ எல்லாமே கரெக்டா பண்ணுவ. சரி அதை விடு, நம்ம கதை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம கமிஷனர் கேட்க, இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் வேற ஒரு பேர்ல நடந்தது, ஆனா இப்போ என்னோட உண்மையான குடும்ப பேரை வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற. அப்பதான் நம்ம உண்மையான புருஷ பொண்டாட்டியா மாற முடியும். அது மட்டும் நடந்துட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? என் வாழ்க்கையிலே நான் எல்லாத்தையும் அனுபவிச்ச மாதிரி இப்ப வேணா சாக சொன்னாலும் செத்துருவேன். ஆனா நாம இப்ப ஒரு இடத்துல தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்க வந்து 1 வருஷம் ஆகுது. தலைநகரத்துல இருந்து நமக்கு எந்த நியூஸும் வரல. அங்க சேஷாவும் நம்ம இளவரசரும் எப்படி இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் நம்ம ஆளை அனுப்பி வச்சு அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிக்க சொல்றேன். அப்ப நம்ம குட்டீஸுங்க ஆள ஆரம்பிக்க, நம்ம கமிஷனரும் நம்ம பூவும் அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்துறாங்க. கட்பான தலைநகரத்துல இருக்கிற நம்ம சேஷாவை தான் காட்டுறாங்க. நம்ம சேஷா அவளோட குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்னு வெளியே போய் பார்த்தா நம்ம ஜின்னு இருக்கால, அவன் சோல்ஜரோட அங்க வந்திருக்கான். இங்க என்ன நடக்குது? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்குள்ள வந்து என்னோட ஆளுங்களே கைது பண்ணுவேன். உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு தெரியாதா? எனக்கு நீதான் வேணும். தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற? என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும்ல, அதனால அரண்மனையில இப்ப புது ரூல்ஸ் அமல்படுத்தி இருக்க. அதாவது அரண்மனையில வேலை செய்யற காவல் ஆளுங்க இருக்காங்களே, அவங்கள 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேற இடத்துக்கு மாத்தணும். ஹே ஹாங்வே, ஈஸ்டர்ன் பேலஸ்ல இருக்கிற காவல் ஆளுங்க ரொம்ப நாளா இங்க வேலை பாக்குறாங்க போல, அவங்கள நீ மாத்தவே இல்லை தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்ப கேட்டியா சேஷா? அவங்கள மாத்தவே இல்லையா? சோ அதனால அவங்க எல்லாரையும் நான் வேற இடத்துக்கு மாத்திடுறேன். இனிமே இந்த அரண்மனைக்குள்ள நான் வைக்கிற ஆளுங்க தான் வரணும். அந்த பழைய ஆளுங்க யாருமே இங்க வர மாட்டாங்க. என்ன புரியுதா? ஜினே, உனக்கு என்ன பிரச்சனை? என் இடத்துல யாரு வேலை செய்யணும், வேலை செய்யக்கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். அதுல நீ தலையிடக்கூடாது. அதோட இவங்க என்னோட ஆளுங்க. இவங்களை இங்க இருந்து அனுப்புறது என்னோட கை கால்களை வெட்டுறதுக்கு சமம். எனக்கு தெரியும் சேஷா, இருந்தாலும் உன்னோட சேஃப்டி தானே எனக்கு முக்கியம். அதோட ஓ விஷயம் வரும்போது நான் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவேன். அது உனக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. காவலாளிய மாத்தணுமா மாத்திக்கோ, ஆனா அதுக்குன்னு அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாத. அவங்க கழுத்து மேல வச்சிருக்கிற கத்திய முதல்ல வெளியெடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா சொன்னதும் உடனே நம்ம ஜின்னு கைய காட்ட, உடனே அவனோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் விட்டுடுறாங்க. அங்கே அவன் சொன்ன மாதிரியே பண்ணு. நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க. 3 மாசத்துக்கு யாரும் இங்க வர வேணாம். 3 மாசத்துக்கு பிறகு நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. நம்ம ஹாங்வேவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க போன பிறகு நம்ம சேஷா வந்து சின்ன பார்த்து, உண்மையிலே உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு? சரி, நீ கேட்கறதால நானும் சொல்றேன். உன் வயித்துல இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் அப்பாவாகணும். புரியுதா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு உன் மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. காதல் பைத்தியம். அதோட இப்ப இந்த மொத்த ராஜ்யமும் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ ராஜ்யமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும் போது அந்த ராஜ்யத்துல இருக்கிற நீயும் என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே தானே வருவ. அதனால எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிறேன். நீ இந்த அளவுக்கு கேவலமா மாறுவனு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன அடைய தானே அந்த அரசரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிற. ஆக்சுவலா உன்னை அடையணும்னு எந்த அவசியமும் இல்ல, ஏன்னா நீ ஏற்கனவே எனக்கு சொந்தமானவதான். என்ன, நான் அப்போ உன்னை தொலைச்சிட்டேன், ஆனா இப்போ நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால உடனே அந்த பழைய இடத்துக்கே நான் கொண்டு வர பாக்குறேன். எனக்கு தெரியும் அப்ப என்னால உன்னை காப்பாற்ற முடியலன்னு. அதனாலதான் நீ என்னை விட்டு போன. அதோட ரீசன் எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவங்கிட்ட இருக்கிற அந்த பட்டாத்து இளவரசங்கிற ஒரு பவருக்காக தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா இப்ப அவன் போன பிறகு அந்த பவர் இப்ப என்கிட்ட இருக்கு. சோ அதனால திரும்ப நீ என்கிட்டே வர்றதுதான் சரியா இருக்கும். என்ன சொல்ற? நான் சொல்றது சரிதானே? அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்துல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் பிரம்மாண்டமா. சோ நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும். அதனால டென்ஷன் இல்லாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண மல்லிய வந்து நம்ம ஜின்னு வந்து அடைச்சு வச்சிருக்கான். அண்ணா, நீ என்னதானா பண்ணிட்டு இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா நான் என்ன பண்ண போறேன்னு? நான் நம்ம சேஷாவை கல்யாணம் பண்ணிக்க போற. எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே உன்னை வெளியே விடுற. அது வரைக்கும் நீ உள்ளேயே கடை, அதான் உனக்கு நல்லது. ஆனா நீ என்னடா பைத்தியமானா? அவ நம்ம நாட்டோட பட்டத்து இளவரசி, உன்னோட சொந்த அண்ணினா நீ நம்ம குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விட பாக்குறியா? அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ சொல்ல,
ஆனா நம்ம ஜின்னு வந்து அதை கண்டுக்கவே மாட்டான். டே, அவ பட்டத்து இளவரசி ஆகுறதுக்கு முன்னாடி என்னோட மனைவிடா. ஆனா அவ ஒண்ணும் உன்னோட மனைவி இல்ல, நீதான் பைத்தியக்காரத்தனமா எதையும் உளறிக்கிட்டு இருக்க. அதுவும் நீ சேஷாவும் மனைவி நினைச்சு கற்பனையா வாழ்ந்துகிட்டு இருக்க. கற்பனையா வாழ்றது தப்பு இல்ல, ஆனா இப்ப நீ பண்ற பத்தியா அது பெரிய தப்புனா. டே, அத பத்தி நீ கவலைப்படாத. நான் பண்றது தப்போ சரியோ அது ஏன் பிரச்சனை, புரியுதா? உடனே நம்ம ஜின்னு அங்க இருக்கிற காவலாளிங்க கிட்ட நம்ம லீய பாத்துக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண நம்ம தலைவியை பார்க்க நம்ம ஷென்ஷுவும் நம்ம மோயும் வர. ஆனா ஜின்னோட ஆளுங்க அவங்கள உள்ள விட மாட்டாங்க. எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள உள்ள விடுறாங்க. உள்ள வந்த உடனே நம்ம ஷென்ஷுவும் நம்ம மோயுவும் நடந்ததை சொல்ல, இளவரசி இப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற யாருமே நம்ம ஆளுங்க இல்ல. நாங்க உள்ள வர ட்ரை பண்ணாலும் வெளியே போக ட்ரை பண்ணாலும் எங்களை பயங்கரமா செக் பண்றாங்க. நாங்க எங்க போறோம், என்ன எடுத்துட்டு போறோம் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. என்னையும் மோயும் கூட அவங்க செக் பண்றாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அப்ப நம்ம தலைவிக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. நம்ம தலைவியும் நம்ம ஹீரோவும் ஒரு கேம் ஆடி இருப்பாங்க. அதை நினைச்சு பாக்குறா. சேஷா, நீ திறமசாலி தான், உன் கூட கேம் ஆடும் போது நான் ரொம்ப கவனமா ஆடணும் போலியே, இல்லனா நீ ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன கவுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு நம்ம சேஷா வந்து, ஆமா நீங்க ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு தடவை காயினை வச்சிட்டீங்கன்னா திரும்ப அதை எடுக்க முடியாதுல, அதனால எந்த இடத்துல எந்த காயினை வைக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு வைங்க. சேஷா, நீ உண்மையிலே பெரிய தந்திரக்காரி தான். உன் கூட விளையாடும் போது இது கேம் மாதிரியே தெரியல, ஏதோ போர்க்களத்துல சண்டை போடுற மாதிரி இருக்கு. உனக்கு புருஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா? எல்லா விஷயத்திலயும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேனே, ஒருவேளை நீ ஏமாத்துறியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் பேச்சாலேயே நம்ம தலைவியை டைவர்ட் பண்ணி அந்த கேம்ல வின் பண்ணிடுறான். அப்பதான் நம்ம சேஷாவுக்கு புரியுது, நீங்க உண்மையிலேயே திறமசாலி தான். என்ன பயங்கரமா டைவர்ட் பண்ணி உங்க கேமை வின் பண்ணிட்டீங்களே அப்படின்னா அவங்களை தசை திருப்பிட்டு வேற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐடியா வந்துருச்சு. மோயு, நீ உடனே ஜின்னை போய் பார்த்து நாளைக்கு நான் கோயிலுக்கு போக போறேன்னு சொல்லு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஜின்னு வந்து நம்ம தலைவியை பார்க்க அவளோட ரூமுக்கு வரான். மோயு சொன்னா, நீ புத்த கோயிலுக்கு போக போறியாமே, என்ன சடனா கோயிலுக்கு போற? கொஞ்ச நாளா என் மனசு சரியில்லை. இப்ப அடிக்கடி என் கனவுல லீசன் வந்துகிட்டு இருக்கான். இறந்து போனவங்க கனவுல வந்தா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் கோயிலுக்கு போய் அவனுக்காக ப்ரே பண்ணிட்டு வரேன். இங்க பாரு, உனக்கு சரியா தூக்கம் வரல. நான் அவனா டாக்டரை கூப்பிட்டு வந்து உனக்கு மெடிசன் கொடுக்க சொல்றேன். நான் ஏற்கனவே டாக்டரை பார்த்துட்டேன். அவருதான் என்ன கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாரு. நான் ரொம்ப சோகமா இருக்கேனா, இப்படி இருந்தா என் குழந்தைக்கு நல்லது இல்லையா? சரி, உன் நிலைமை புரியுது. ஆனா கோயில் இங்க இருந்து ரொம்ப தூரமாச்சே, நீ ஏற்கனவே டயர்டா இருக்க. இப்ப அந்த கோயிலுக்கு போனா இன்னும் டயர்ட் ஆயிருவே. நானும் உன் கூட வருவா. ஜினி, அது என்னோட பர்சனல் விஷயம், அதுல நீ தலையிடாத. சரி, நான் தலையிடல. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. நீ தாராளமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வா. ஆனா நான் உன்னெல்லாம் தனியா அனுப்ப மாட்டேன். கண்டிப்பா நானும் உன் கூட வருவேன். நான் தான் சொல்றேன்ல, இது என்னோட விஷயம்னு. நீ எதுக்கு இதுல தலையிடுற? நான் தலையிடல. இருந்தாலும் நீ தனியா போறது என் மனசுக்கு சரியா படல. புரியுது, நீ என்ன இன்னும் சந்தேகப்படுறல. சரி, நான் எப்படி போகணும், எந்த வண்டியில போகணும், என் கூட யார் போகணும்னு எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணி நான் போறதுக்கு ரெடி பண்ணு. அப்போ உனக்கு என் மேல சந்தேகம் வராதுல்ல. சரி, நீ போயிட்டு வா. அடுத்த நாள் நம்ம தலைவி அந்த கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு இருக்க. ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்னு அங்க வரான். உன் புருஷனை நினைச்சு என்னமா ப்ரே பண்ற? ஒரு காலத்துல நானும் இதே மாதிரிதான் என் பொண்டாட்டிக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்ப நீ அதையே பண்ற. கவலைப்படாத, அந்த கடவுள் கண்டிப்பா உன்னோட ஆசையை நிறைவேற்றுவாரு. இப்ப சாமி கும்பிட்ட பிறகு நம்ம தலைவி அங்க இருந்து வெளியே வர. அப்ப நம்ம ஜின்னு இருக்கால, அவன் நம்ம தலைவியோட கைய பிடிக்கலான்னு வர. உடனே நம்ம தலைவி அவனோட கையை தட்டி விட்டுட்டு, என் கைய பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத சேஷா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு. ஆனா இப்போ உனக்கு வேற வழி இல்ல, நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனிமே நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அதை நானே செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ என்ன வேணான்னு சொல்லக்கூடாது. உன் குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கேன். அந்த குழந்தைய ஏன் குழந்தை மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற? கோயில்ல வந்து பேசுற பேச்சாடா இது? எனக்கு இப்ப அந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் பண்ற இந்த செயலுக்கு அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு நீ வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப நம்ம சேஷாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஜின்னை எப்படி தடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. லிசன், எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. நீங்க இப்ப இருந்தா எப்படி யோசிப்பீங்களோ அதே மாதிரிதான் நானும் யோசிச்சு காயை நவுத்தி இருக்கேன். இந்த ஆட்டம் ரொம்ப ஆபத்தானது. இருந்தாலும் நான் இந்த ஆட்டத்தை ஆடிதான் ஆகணும். இதுல யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு நம்புறேன். கட் பண்ண நம்ம ஜின்னு வந்து அரசனோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க. இப்ப அபிஷியல்ஸ கூப்பிட்டு அவன் ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றான். இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? இன்னும் 2 நாள்ல எனக்கும் ஷேஷாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அத சொல்லதான உங்க எல்லாரையும் வர வச்ச. ஜின்னு இளவரசி, என்ன பேசுறீங்க? அவங்க நம்ம பட்டத்து இளவரசரோட மனைவி. அவரு இறந்து போய் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா?
அதுவும் இல்லாம அந்த இளவரசி வயித்துல அவரோட வாரிசு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது நம்ம நாட்டோட கலாச்சாரத்துக்கே பெரிய அவமானமா மாறிடும். அதோட அது நம்ம நாட்டோட சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற மினிஸ்டர் சொல்ல, அப்போ அந்த மினிஸ்டரை கைது பண்ண ஆர்மிக்காரங்க உள்ள வராங்க. இளவரசி என்ன நடக்குதுங்க? என்ன எதுக்கு கைது பண்ண பாக்குறீங்க? அதுவா, நீ நிறைய தப்பு பண்ணிருக்கான்னு நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன், அதனாலதான் உன்னை கைது பண்ற அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணி அங்க இருந்து கூப்பிட்டு போக, அப்ப அவன் போன பிறகு நம்ம ஜின்னு அங்க இருக்கிற மத்த மினிஸ்டர் எல்லாம் பார்த்து, இங்க இருக்கிற யாருக்காது அவன மாதிரி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா தாராளமா சொல்லுங்க, ஆனா எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. என்ன மீறி செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா அவனோட முடிவு தான் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து அவங்கள வான் பண்ண, கட் பண்ண ஜின்னு வந்து திருமண பரிசோட நம்ம தலைவிய போய் பாக்குறான். அதெல்லாம் பார்த்ததும் நம்ம தலைவிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மறுபடியும் ஜின்னை பார்த்து, ஜின்னே உன்னோட பிளான் தான் என்ன? எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஷேஷா எத்தனை தடவை சொல்றது, நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம தலைவிய அரசர் கூப்பிட்டதா சொல்லி ஒருத்தர் வந்து சொல்ல, உடனே தலைவி அங்க இருந்து அரசரை போய் பாக்குறா. அரசே, இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? நிலைமை மோசமாயிட்டே போகுது. நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேனே எனக்கு தெரியல. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பையனுக்கு நான் கடைசியா பண்ண அந்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்னோட பேரனை நான் பத்திரமா பாத்துப்பேன். ஆனா நான் போன பிறகு நீ தான் உன்னோட பையனை பத்திரமா பாத்துக்கணும். பத்திரமா பாத்துப்பல? கண்டிப்பா. உடனே அரசர் என்ன பண்றாரு, நம்ம தலைவனுக்கு ஒரு சத்தியம் பண்ணிருப்பாருல, அதாவது நம்ம தலைவன் அவனோட மகனுக்கு ஒரு பேரு வைக்க சொல்லுவால, அந்த பேரை வச்சு நம்ம அரசருக்கு பிறகு அந்த குழந்தை தான், அதாவது ஆண் குழந்தையா இருந்தா அது அந்த நாட்டோட ராஜாவாக போற குழந்தைன்னு நம்ம அரசர் வந்து அந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்டு அந்த குழந்தைய அந்த நாட்டோட ராஜாவா அறிவிக்கிறாரு. அதை அறிவிச்சுட்டு ஒரு அரசாணை எழுதி நம்ம தலைவி கிட்ட அதை கொடுத்துடுறாரு. கட் பண்ணா நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு போல. உடனே அந்த அரசாணையை வாங்குறதுக்காக நம்ம தலைவிய பார்க்க வர, இப்பதான் கேள்விப்பட்டேன் அந்த கிழவு சாகுற நிலைமையில கூட ஏதோ அரசாணை எழுதிருக்கானாமே, எங்க அந்த அரசாணை? அப்ப அங்க இருக்கிற மந்திரிங்க வந்து, கன்சென்ட் லேடி, இப்பதான் அரசர் ஒரு அதிகாரப்பூர்வமான உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது இளவரசியோட வயித்துல இருக்கல அந்த குழந்தை ஆம்பளை குழந்தையா இருந்தா அதுதான் அடுத்த ராஜான்னு அவர் அறிவிச்சிருக்காரு. அந்த அரசாணை இப்ப இளவரசி கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல, உடனே நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்க அந்த மந்திரியை அடிக்கிறாங்க. நான் உன்னை பேச சொன்னா எதுக்கு தேவையில்லாம பேசுற? அதோட அந்த உத்தரவு நான் இன்னும் என் கண்ணால கூட பார்க்கல. நான் பார்க்காத உன எப்படி செல்லுபடியாகும்? இல்ல கன்சர்ட், நாங்க அதை பார்த்தோமே, ராஜா அதை கைப்பட எழுதிதான் எங்க கையில கொடுத்தாரு, அதுக்கு நாங்க தான் சாட்சி. ஓ, நீங்க தான் அந்த சாட்சியா? உடனே நம்ம ஜின்னோட அம்மா என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சோல்ஜரை கூப்பிட்டு அந்த மந்திரிங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போக சொல்றாங்க. உடனே அவங்க அந்த மந்திரிங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போக, அப்ப நம்ம சேஷா வந்து ஜின்னோட அம்மாவை பார்த்து, என்ன பண்ற? கலகம் பண்ண பாக்குறியா? நான் ஒன்னும் கலகம் பண்ண பாக்கல, நீதான் கலகம் பண்ண பாக்குற. அரசருக்கு இப்ப உடம்பு சரியில்லைன்னு அதையே சாக்கா வச்சு அவரை மிரட்டி அந்த அரசாணையை வாங்கியிருக்கல. ஓ, நீ அப்படின்னு நினைக்கிறியா? சரி, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். அரண்மனையை சேர்ந்த எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்டு வா, அவங்க முன்னாடி அரசர் எழுதுன அந்த அரசாணையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவி அங்க இருந்து போக பார்க்க, அப்போ ஒரு சோல்ஜர் வந்து, கன்சர்ன், நம்ம ஆளுங்க இளவரசியோட அரண்மனையை சுத்தி வளைச்சிட்டாங்க, இனிமே நீங்க பயப்பட வேணாம். ஓ, அப்படின்னா பிளானோட தான் இங்க வந்திருக்க, அதனாலதான் என்னோட மாமா நீ இதை பண்ணுவேன்னு தெரிஞ்சு முன்னாடியே என்ன கூப்பிட்டு அந்த அரசாணையை என்கிட்ட கொடுத்திருக்காரு. நீங்க பாரு, உனக்கு புரியல, லீசன் உயிரோட இருந்திருந்தா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணிருக்க மாட்டோம். இப்ப அவன் உயிரோட இல்ல, அரசருக்கு வேற உடம்பு சரியில்லை, நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இப்ப போய் அந்த அரசர் என்னன்னா இன்னும் பிறக்காத ஒரு குழந்தைக்கு போய் நாட்டையே கொடுத்திருக்காரு. இப்ப இந்த நாடு ரொம்ப குழப்பத்துல இருக்கு. அந்த குழப்பத்தை போகதான் நான் இதை பண்றேன். ஏன்னா ஒரு கன்சென்ட்டா இந்த நாட்டை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. இதே நேரத்துல நம்ம ஜின்னி என்ன பண்றான், அரசருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உடனே எல்லா அமைச்சர்களையும் அரண்மனைக்கு வர சொல்றான். ஆனா அவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரையும் லாக் பண்ணி வைக்கிறான். என்ன நடக்குது இங்க? எதுக்காக அரசவைக்குள்ள ஆர்மிக்காரங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் கேட்க, உடனே அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்து அந்த ஆளை கொன்னுடுறான். எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருந்தா யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது, மீறி ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லாரையும் நான் கொன்னுருவேன், சோ அமைதியா இருங்க, புரியுதா? அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் அவன் வான் பண்றான். கட் பண்ண நம்ம ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க நம்ம தலைவியும் நம்ம தலைவி கூட இருக்க மத்த இளவரசிகளையும், அதாவது தலைவிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஷேஷா, அரண்மனையை சேர்ந்த முக்கிய ஆளுங்களாம் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. சோ உன்னால இனிமே எதுவும் பண்ண முடியாது. மரியாதையா அந்த அரச கட்டளைய என்கிட்ட கொடுத்துரு, அதை கொடுத்துட்டு நீ செத்து போயிரு.
நீ செத்து போயிட்டனா உன்னோட ஃபேமிலியையும் உன்னோட தாத்தாவோட ஃபேமிலியும் நான் விட்டுடுறேன். இல்ல முடியாதுன்னு சொன்ன என்னோட வேற ரூபத்தை நீ பாப்ப. அப்படியா? அந்த ரூபம் அது நல்லா இருக்குமா? அதோட நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? பின்ன இல்லையா? இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ண யாரு இருக்கா? அதோட இந்த பொண்ணுங்களை வச்சு என்ன எதிர்க்க முடியும்னு நினைக்கிறியா? அது உன்னால முடியுமா? இப்ப என்கிட்ட எவ்வளவு பெரிய ஆர்மி இருக்கு தெரியுமா? அந்த ஆர்மியை நீ எப்படி எதிர்ப்ப? அப்ப நம்ம தலைவி இருக்கால, அவ அங்க இருக்கிற சோல்ஜர் எல்லாம் பார்த்து பேசுறா. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் மகாராஜாவால நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளவரசினி. என் அப்பா டியூக் வே வடமேற்கு எல்லையோட படைத்தளபதி. என் தாத்தாவோட தாவ குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்னு உங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற ஆளுங்க இந்த அரண்மனை முழுக்க இருக்காங்க. என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட விளைவு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் கேப்டன் சன், உங்க அப்பா என் அப்பா கிட்டதான் ஒரு காலத்துல வேலை பார்த்தாரு. எங்க குடும்ப பண்ண சிபாரிசுனால்தான் நீங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. நாங்க செஞ்ச உதவியை மறந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண போறீங்களா? அப்புறம் லியூட்டனன்ட் லீ, உங்க அண்ணன் என் அண்ணன் கூட தான் வேலை பார்த்தாரு. அன்னைக்கு மட்டும் என்னோட அண்ணன் உங்க அண்ணனை காப்பாத்தலனா உங்க அண்ணன் இறந்து போயிருப்பாரு. சோ அதை மறந்துடாதீங்க. அதோட எனக்கு இங்க ஏதாவது ஆச்சுன்னா அந்த விஷயம் என் அப்பாவுக்கோ என்னோட அண்ணனுக்கோ தெரிய வந்தா உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த கன்சல்ட் இருக்கால, அவளோட சுயநலத்துக்காக தான் உங்களை யூஸ் பண்ணிக்க பாக்குறா. அவ பேச்சை கேட்காதீங்க, பேசாம எங்க கூட வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம சேஷியா அப்படி பேசின உடனே அந்த சோல்ஜர்லாம் நம்ம சேஷியா பக்கம் வந்துடுறாங்க. என்னடா ஒரு பொண்ணு பேசினதும் டக்குன்னு கட்சி மாறிட்டீங்க? ஆனா இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல தெரியும். ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க கூலா இருக்கீங்களே, கண்டிப்பா உங்ககிட்ட வேற ஒரு பிளான் இருக்கும்ல. என்ன நான் சொல்றது சரிதானே? அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஷா கேட்க, ஆமா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த மொத்த ராஜ்யமும் என் குடும்பத்தோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனா நீ என்ன தடுக்கணும்னா அந்த வென்ஷியை தான் யூஸ் பண்ணணும். ஆனா அந்த வென்ஷி உனக்கு உதவி பண்ணுவான்னு நினைக்கிறியா? ஏன்னா அந்த வென்ஷி உன் புருஷன் லீசனை பயங்கரமா லவ் பண்ணா. ஆனா நீ அவளோட மனசை மாத்தி அந்த பூலினுக்கு மனைவியாக்கிட்ட. சோ அவ உனக்கு விசுவாசமா இருப்பான்னு நீ நினைக்கிற. கட் பண்ண நம்ம பூலினை தான் காட்டுறாங்க. அதாவது பூலின் விஷயத்துல பூலின் வீட்டுல ஒரு டூப்ளிகேட் இருக்காளே, அந்த டூப்ளிகேட்டை தான் காட்டுறாங்க. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வென்ஷி அவனோட மனைவியா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்ப நம்ம பூலின் வந்து வென்ஷி கிட்ட ஒரு டோக்கனை கொடுக்குறா. அது வந்து பூலின் குடும்பத்தோட ஆர்மியை கண்ட்ரோல் பண்ற ஒரு டோக்கன். நான் உதவிக்கு போய் ஆளுங்களை கூப்பிட்டு வரேன். நான் போன பிறகு ஏதாவது நடந்தா இந்த டோக்கனை யூஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம டூப்ளிகேட் அங்க இருந்து கிளம்பியிருப்பான். முட்டா பையன் நம்பிட்டான். இனிமே நான் யாருன்னு அவனுக்கு காட்ட போறேன். உடனே நம்ம வென்ஷி அந்த பூ குடும்பத்தோட ஆர்மி டோக்கனை யூஸ் பண்ணி பூ குடும்பத்தோட ராணுவத்தை தலைநகரத்துக்கு கூப்பிட்டு போறா. சோ நம்ம தலைவியை காப்பாத்த பூ குடும்பம் மட்டும்தான் தலைநகரத்துல இருக்காங்க. ஆனா இந்த வென்ஷி வந்து நம்ம தலைவிக்கு உதவி பண்ணுவாளா இல்ல நம்ம தலைவியோட காலை வாரி விட்டுருவாளா? ஏன்னா இவ பண்றத பார்த்தா, அதோட அந்த வில்லி பேசுறத பார்த்தா இவ வந்து அந்த வில்லியோட ஆள் மாதிரி தெரியுது. சோ என்ன நடக்க போகுது அடுத்த எபிசோட்ல பாத்திரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும்